ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல. வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு வாரம் பிரேக், சோசியல் மீடியா டீடாக்ஸ் எனக்கும் கொஞ்சம் தேவைப்பட்டது. அதனால ஒரு ஃபேமிலி ஹாலிடேக்காக ஒரு வாரம் நான் பிரேக் எடுத்துக்கிட்டேன். மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறேன். வந்த உடனே நான் பார்த்த முதல் செய்தி இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு அரசாங்கம் மக்களுடைய உசுருக்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குது அப்படிங்கறத இது போன்ற சம்பவங்கள் நமக்கு உணர்த்துகிறது. பிபிசி ஹிந்தி யூடியூப்ல ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்ணி ஒரு முக்கியமான வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த வீடியோல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மகா கும்பமேளா நடந்தது இல்லையா ஜனவரி மாதம். அப்போ ஜனவரி 29 மௌனி அமாவாசை. அது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். அன்னைக்கே பல கோடி பக்தர்கள் அங்க இந்த கும்பமேளாவில கூடினாங்க, கங்கையில புனித நீராடுறதுக்கு. அந்த நேரத்துல ஒரு இடிபாடு ஏற்பட்டு, ஒரு ஸ்டாம்பீடு ஏற்பட்டு பல பேர் இறந்து போனார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வீடியோஸ் எல்லாம் சோசியல் மீடியால எவ்வளவு வைரலா இருந்தது. எப்படி இடிபாடுகள்ல சிக்கி இறந்து போனாங்க, அவங்களை எப்படி ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனாங்க. பல பேர் ட்ரீட்மெண்ட் இல்லாம, போதுமான வசதி இல்லாம, நேரத்தோட ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாதனால இறந்து போனாங்க. இது போன்ற பல விஷயங்களை நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கிறோம். ஆனா இதுல என்ன முக்கியமான விஷயம் இந்த டாக்குமெண்ட்ரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிப்ரவரி 19 யோகி ஆதித்யநாத் அசம்பிளில பேசும்பொழுது அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, இதுல இறந்தவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 37 தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டாக்குமெண்ட்ரியில பிபிசி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11 மாநிலங்களுக்கு போய் தனித்தனியா போய் அங்க போனவங்களை எல்லாம் விசாரிச்சு இவங்க தரவுகளின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 பேர் இறந்திருக்கிறாங்க. நம்பர்ஸ் இதுக்கு மேல கூட இருக்கலாம். ஆனா இது வரைக்கும் நாங்க கன்ஃபார்ம் பண்ணது 82 பேர் அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க. இறந்தவர்களை இவங்க 3 கேட்டகரிஸா பிரிக்கிறாங்க. அதாவது யோகி ஆதித்யநாத் சொன்ன அந்த அபிஷியல் எஸ்டிமேட் இருக்கு இல்லையா, 37 பேர். இந்த 37 பேருக்கு அபிஷியலா கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆளுக்கு 25 லட்சம் ரூபாய் இவங்க காம்பன்சேஷன் கொடுத்துக்கிறாங்க. இந்த காம்பன்சேஷன் ஏதோ செக் மூலமாகவோ இல்ல டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் மூலமாகவோ போயிருக்கு. இது முதல் கேட்டகரி. இரண்டாவது கேட்டகரி, இவங்க ஒவ்வொரு மாநிலமா போய் கணக்கெடுத்ததன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 பேர் இறந்திருக்காங்க. ஆனா இந்த எண்ணிக்கைய அபிஷியல் எஸ்டிமேட்ல இவங்க சேர்க்கல. ஆனா இந்த யூபி அரசாங்கம் என்ன பண்ணிருக்குது அப்படின்னு பாருங்க. யூபி போலீஸ் மூலமா இந்த இறந்தவங்களோட குடும்பத்தை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய், ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்திருக்காங்க. பிரவுன் கவர்ல வச்சு ரேப் பண்ணி கேஷ் பண்டிலா ஒவ்வொரு குடும்பத்திலையும் இறந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்ல, இத கொடுக்கும் பொழுது போட்டோஸ் வேற எடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் இந்த சம்பந்தப்பட்டவர்கள் பிபிசி கொடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் நான் போட சொல்றேன் பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிட்ட டாக்குமெண்ட்ல கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. என்னன்னு வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பமேளா இடிபாடுல சிக்கி இவங்க சாகல, இவங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லாம இருந்தது. அந்த உடம்பு சரியில்லாம இருந்ததுனால இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட எழுதி கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க. அப்ப உண்மையிலேயே கும்பமேளா இடிபாடுல சிக்காம உடம்பு சரியில்லாம இருந்துதான் இவங்க இறந்து போயிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எதுக்காக யூபி அரசாங்கம் யூபி போலீஸ் மூலமா 5 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், அதுவும் கேஷா கொடுக்கணும்? இப்படி கேஷ் கொடுத்தது வகையில கிட்டத்தட்ட 1,30,00,000 ரூபாய் செலவழிச்சிருக்காங்க. இந்த தகவலை பத்தி பிபிசி இந்த டாக்குமெண்ட்ரி எடுக்கிறவங்க, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் பண்றவங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கேட்கும் பொழுது அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரமாட்டேங்குது. அப்போ இதுல நாம கேட்க வேண்டிய கேள்விகள் எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒண்ணு, தவறான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ கொடுத்திருக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு மக்களுக்கு இவங்க மீது நம்பிக்கை வரும்? ஒரு அரசாங்கம் மக்களுடைய உயிரை எந்த அளவுக்கு மதிக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கேஷ் டிரான்சாக்சன் பண்ணிருக்கீங்க, எங்க இருந்து இவ்வளவு கேஷ் வந்தது? எப்படி ஒரு அரசாங்கம் இது போன்ற நிதிகளை கேஷ் மூலமாக பண்டில் பண்ணி கொடுக்க முடியும்? அப்ப இந்த கேஷோட சோர்ஸ் என்ன? எத்தனை பேருக்கு கொடுத்திருக்கீங்க? தெரிஞ்சு 26 பேருக்கு கொடுத்திருக்கீங்க, தெரியாம இன்னும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்க? இதற்கான பணம் எங்கேருந்து வந்தது? மீதி பணம் எங்க போச்சு? இதற்காக அபிஷியலா கவர்மெண்ட் ஆர்டர் ஏதாவது ரிலீஸ் செய்யப்பட்டதா? எந்த அடிப்படையில இவங்களுக்கு எல்லாம் 5 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டது? இப்படி எந்த கேள்விக்குமே பதில் இல்ல. 5 லட்சம் ரூபாய் கேஷா கொடுக்கறதுக்கு யார்கிட்ட அப்ரூவல் வாங்கிச்சு இந்த அரசாங்கம்? யூபி
சிஎம் யோகி ஆதித்யநாத் அப்ரூவல் கொடுத்தாரா? இல்ல அவருக்கு வேலை செய்யக்கூடிய யாராவது அதிகாரிகள் அப்ரூவல் கொடுத்தாங்களா? யாருக்கெல்லாம் இப்படி 5 லட்சம் ரூபாய் கேஷா கொடுத்திருக்கீங்கிறதுக்கு ஏதாவது டீடைல்ஸோ ரெஜிஸ்டர்ஸோ மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்களா? டாக்குமெண்ட்ல மட்டும் தெளிவா கையெழுத்து வாங்க தெரியுதுல்ல. இப்படி எத்தனையோ கேள்விகள். இதை தாண்டி இன்னும் கிட்டத்தட்ட 19 பேர் இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. கும்பமேளால இடிபாட்டுல சிக்கி இறந்தவர்கள். ஆனா இவங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்தவித உதவியுமோ எந்தவித நஷ்ட ஈடுமோ இந்த அரசாங்கம் செய்யல அப்படிங்கறதையும் அவங்க விவரமா சொல்லியிருக்காங்க. இந்த கும்பமேளா நடக்கும் போது யோகி ஆதித்யநாத் ரொம்ப பெருசா பேசினாரு, பெருமையா பேசினாரு. 66 கோடி பேர் 45 நாள்ல வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 7500 கோடி நாங்க வருமானம் ஈட்டி இருக்கிறோம் அப்படின்னா பெருமையா பேசினார். 7500 கோடி யூபி அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்கு. ஆனா இவங்களுக்கு ஒரு 25 லட்சம் ரூபாய் அபிஷியலா நஷ்ட ஈடு கொடுக்க உங்களுக்கு கசக்குதா? அப்போ இதுல 2 விஷயம் யோசிச்சு பாருங்க மக்களே. அரசாங்கம் இறந்தவர்களுடைய தரவுகளை மறைக்குதுன்னா அதுக்கு 2 காரணம். ஒண்ணு, இவங்க சரியான தரவுகளை கலெக்ட் பண்ணல. ஏன்னா இவங்களுக்கு மக்களுடைய உசுரை பத்தி கவலையே இல்ல. உசுரை மசுரா மதிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இது. இல்ல இரண்டாவது, இவங்க தரவுகளை கலெக்ட் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா உண்மையான பிகர்ஸ் வெளியில விட்டுட்டா இந்த அரசாங்கம் எவ்வளவு கையாலாகாத அரசாங்கம், இவங்களோட ஃபெயிலியர் என்ன அப்படிங்கறது எக்ஸ்போஸ் ஆயிடுமோ அப்படிங்கறதுனால இவர்கள் உண்மையை மறைக்கிறார்கள். இந்த 2 காரணம் தான் இருக்க முடியும். இந்த 2 காரணமுமே இந்த சம்பவத்துல பொருந்தும். இந்த சம்பவம் இல்ல, இதற்கு முன்னால இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள்ல இந்த ஒன்றிய பாஜக அரசு மக்களுடைய உயிரை எவ்வளவு துச்சமா மதிக்குது அப்படிங்கிறதுக்கு பல உதாரணங்கள் என்னால சொல்ல முடியும். டிமானிட்டைசேஷன் டைம்ல யோசிச்சு பாருங்க. ஏடிஎம் வாசல்ல நின்னு எத்தனை ஏழை எளிய மக்கள் உயிரை விட்டாங்க. யாராவது பணக்கார கார்பரேட் போய் ஏடிஎம் வாசல்ல நின்னானா அவங்க யாராவது இந்த மாதிரி கால் கடுக்க வெயில்ல நின்னு இறந்து போனாங்க அப்படிங்கிற தகவல் நம்மளால படிக்க முடிஞ்சுதா? இவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முட்டாள்தனமான டிசிஷனுக்கு டிமானிட்டைசேஷனால எத்தனை பேர் பலியானாங்க யோசிச்சு பாருங்க. அதற்கான தரவுகளை இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த அரசாங்கம் ஏதாவது கொடுத்திருக்கா? இல்ல அவங்களுக்கு முறையாக ஏதாவது காம்பன்சேஷன் வழங்கப்பட்டதா? கோவிட் காலத்துல திடீர் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. எத்தனையோ புலம்பெயர் தொழிலாளர்கள் ஊருக்கு போறதுக்கு வண்டி இல்லாம, ட்ரெயின் இல்லாம மூட்டை முடிச்செல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த வெயில்ல கால் கடக்க எத்தனை பேர் நடந்து போனாங்க? அதுல எத்தனை பேர் செத்து விழுந்தாங்க? ஏதாவது தரவு சொல்லிச்சா இந்த அரசாங்கம்? கோவிட் காலத்துல இந்த பாஜக அரசு சொன்ன இறப்பு விகிதத்தை விட 10 மடங்கு அதிகமான இறப்புகள் இந்தியாவுல நடந்திருக்கு அப்படின்னு நாம சொல்லுங்க, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லுது. அப்படி சொல்லும் பொழுது இந்த அரசாங்கம் என்ன தெரியுமா பண்ணுச்சு? நீங்க கால்குலேஷன் பண்ற மெத்தட் தப்பு அப்படின்னு அவங்க வாயை மூடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஆனா உலகத்திலேயே 1/3 பங்கு இறப்புகள் கோவிட் காலத்துல இந்தியாவுல நடந்திருக்கு அப்படிங்கறது அபிஷியல் எஸ்டிமேட். ஆனா இன்னமும் அதை ஏத்துக்கிறதுக்கான தைரியமோ துணிச்சலோ திராணியோ இந்த அரசாங்கத்துக்கு இல்ல. நேச்சுரல் கெலாமிட்டிஸ், இயற்கை பேரிடர்கள் எத்தனை வருது? அதுல எத்தனை பேர் இறந்து போயிருக்கிறாங்க? தினம் தினம் செய்தி படிக்கிறோம். ஒரு பாலம் இடிஞ்சு விழுதுன்னு படிக்கிறோம். மலை பிரதேசங்கள்ல நிலச்சரிவு ஏற்படுதுன்னு கேள்விப்படுறோம். வரலாறு காணாத மழை பெய்யுது பாக்குறோம். இப்ப கூட மகாராஷ்டிராலையும் குஜராத்லயும் பாருங்க அப்படியே மிதக்குது. இதுல எவ்வளவு பேர் இறந்து போனாங்க? அதற்கான அபிஷியல் எஸ்டிமேட் என்ன? அவங்களுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுத்துருக்கு? ஏதாவது மூச்சு விடுதா இந்த அரசு? விவசாயிகள் போராட்டம் இருக்குங்க. எத்தனை விவசாயிகள் இறந்து போனாங்க? 700 பேருக்கு மேல இறந்து போயிருக்கிறாங்க. முன்னாள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கவர்னர் சத்யபால் மலிக் சொன்னாரு, நான் போய் சொன்னேன் இறந்த விவசாயிகளுக்கு என்ன காம்பன்சேஷன் கொடுக்க போறீங்க அப்படின்னு. உனக்கு என்ன அதை பத்தி கவலை, உன் வேலையை பாரு அப்படின்னு நரேந்திர மோடி என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சத்யபால் மலிக் பேசினார். அவங்க எல்லாம் என்ன கேட்டா போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு அலட்சியமா கேட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன. இந்தியாவுல 1 மணி நேரத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அவங்கள பத்தி என்னைக்காவது இந்த அரசாங்கம் கவலைப்பட்டிருக்கா? அவங்க உசுருக்கு என்னைக்காவது மதிப்பு கொடுத்திருக்கா? புல்வாமா தாக்குதல் 40 பேர் இறந்து போனாங்க. அந்த இறப்புக்கு உண்மையான காரணம் என்னன்னா இந்த அரசாங்கம் அவங்களுக்கு பிளைட் வசதி கொடுக்காததுனால அவங்கள பஸ்ல ஏத்தி கூட்டிட்டு போனாங்க. இன்னமும் புல்வாமா தாக்குதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பதில் தெரியாத கேள்விகள் எத்தனையோ இருக்கு. ஆனா அந்த 40 வீரர்களுடைய பிணத்தின் மேல் அரசியல் செஞ்சு ஓட்டு பொறுக்கணும் கூட்டம் இந்த கூட்டம். இன்னைக்கு பெஹல்காம் தீவிரவாத தாக்குதலையும் இதேதான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி அப்படின்னு பெருசா ஆர்மி யூனிஃபார்ம்ல
போஸ்ட் கொடுத்து போஸ்டர் போடுறாரு மோடி. பெஹல்காம் தீவிரவாத தாக்குதல்ல 26 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு காரணமான அந்த 4 தீவிரவாதிகள் இன்னும் உயிரோடு இருக்கிறாங்களா, இறந்துட்டாங்களா, உள்நாட்டுல இருக்கிறாங்களா, இல்ல பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போயிட்டாங்களா, இவங்களை பிடிக்க முடியுமா முடியாதா, இந்த எந்த கேள்விக்கும் இந்த அரசாங்கத்துக்கிட்ட பதில் இல்ல. ஆனா இவங்களோட இறப்பை வச்சு அரசியல் பண்ணி இன்னைக்கு ஓட்டு பொறுக்கிட்டு. போன வாரம் பெங்களூர்ல IPL முடிஞ்ச உடனே அந்த கூட்ட நெரிசல்ல 11 பேர் இறந்து போறாங்க. இந்த வெக்கம் கெட்ட கோதி மீடியா இருக்கே, இதற்கு விராட் கோலி பொறுப்பேற்றுக்கணும், விராட் கோலி பதில் சொல்லணும் அப்படி எல்லாம் பேசணும் அந்த அர்ணாப் கோஸ்வாமி. நேத்து பாருங்க மகாராஷ்டிரால லோக்கல் ட்ரெயின்ல இந்த கூட்ட நெரிசல் அதிகமாகி ஸ்லிப் ஆகி ட்ரெயின் கடியில விழுந்து 11 பேர் இறந்து போயிருக்காங்க. 11 பேர். இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த வெக்கம் கெட்ட கோதி மீடியா சேனலும் இந்த அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்கல, ரயில்வே துறை மினிஸ்டருக்கு கேள்வி கேட்கல. இன்னைக்கு நேத்து நடக்குதா இது? கும்பமேளா நடந்த அதே டைம்ல பாத்தீங்கன்னா நியூ டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்ல இதே மாதிரி ஒரு இடிபாடுகள்ல சிக்கி பல பேர் இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனவர்களுக்கும் சத்தமே இல்லாம கேஷ் மூலமா காம்பன்சேஷன் கொடுத்து அவங்க வாய் அடைச்சது இந்த அரசாங்கம். அப்போ இவங்களோட உண்மையான நோக்கம் என்ன? வெளியில மட்டும்தான் பெரிய விஸ்வகுரு 56 இன்ச்சு அப்படின்னு மார்த்தட்ட வேண்டியது. ஆனா உள்ளுக்குள்ள உண்மையை பேஸ் பண்ணக்கூடிய தைரியமோ திராணியோ இல்லாத ஒரு கோழை கூட்டம் இந்த கூட்டம். 82 பேர்னு BBC சொல்றான். இன்னும் வெளியில வராத எத்தனை பேர் இறந்து போயிருப்பாங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பாஜக அரசு ஒரு உசுரோட மதிப்பை எவ்வளவு துச்சமா மதிக்குது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இது வெறும் இறப்பு ஸ்டாட்டிஸ்டிக் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லைங்க. அசம்பிளில யோகி ஆதித்யநாத் பொய் சொல்லி இருக்கிறாரு. 37 பேர் தான் இறந்திருக்கிறாங்க அப்படிங்கிற பொய்ய அசம்பிளில சொல்லி இருக்கிறாரு. இது கிரிமினல் குற்றம். இது இதோட ராமிபிகேஷன்ஸ் யோசிச்சு பாத்தீங்கன்னா கவலையா இருக்கு, பயமா இருக்குங்க. இப்படி எத்தனை பேர் வெளியில சொல்லாம இறந்து போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்கள, விமர்சனம் பண்றவங்கள ஜெயில தூக்கி போடுறீங்க. உமர் காலித் 5 வருஷமா ஜெயில இருக்கிறாரு. அவருக்கு பெயிலும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தண்டனையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஜெயில வச்சு சித்திரவதை பண்றீங்க. இப்படித்தான் ஸ்டான் சுவாமிய சித்திரவதை பண்ணி கொன்னுட்டீங்க, ஒரு ஸ்டாக் கூட கொடுக்காம. இப்படி எத்தனை பேரை வெளியில சொல்லாம இந்த அரசாங்கம் கொண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டாமா? எதை கேட்டாலும் நோ டேட்டா அவைலபிள். ஒரு அரசாங்கத்தோட கடமை மக்களை பாதுகாக்க வேண்டியது, அவங்க உயிருக்கு அரணா இருக்க வேண்டியது. மகா கும்பமேளா அரேஞ்ச் பண்ணிட்டோம், 66 கோடி பேர் வந்துட்டாங்க, 7500 கோடி சம்பாதிச்சிட்டோம் அப்படின்னு பெருமை பேச தெரியுதுல்ல. அந்த வெற்றிக்கு உரிமை கொண்டாடும் நீங்கள் அங்கே நடந்த இறப்புகளுக்கும் பொறுப்பேற்றுக்கணும். ஆனா இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சம்பவம் எடுத்துக்கிட்டாலும் வெற்றிக்கு மட்டும் சொந்தம் கொண்டாடுவாங்களே தவிர இவர்களுடைய தோல்விக்கு என்னைக்குமே இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ எடுத்துக்கிட்டது கிடையாது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பற்ற அரச எப்படி மக்கள் நம்ப முடியும்? இவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்க உயிருக்கு என்ன உத்தரவாதம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட கூட்டம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து குன்றத்தை காப்போம் அப்படின்னு முருகன் மாநாடு நடத்த போறாங்க. முருகன் மாநாடு அப்படிங்கிற பேர்ல இவங்க என்ன பக்தி மாநாடா நடத்த போறாங்க? அரசியலுக்காக பண்ற வேலை தானே. மேடையில ஏறி வெறுப்பு பேச்சு பேசுவாங்க, பல சமூகங்களுக்கு இடையே வெறுப்ப வன்மத்தை விதைக்க முயற்சி பண்ணுவாங்க. மாநாடுங்கிற பேர்ல லட்சக்கணக்கான பேரை கூட்டுவாங்க. அங்க இவங்க பேசுற பேச்சுக்கு ஏதாவது கலவரம் நடந்து இடிபாடு நடந்து இறந்து போனாங்கன்னா அதுக்கு யாரு பொறுப்பு? உடனே என்ன சொல்லுவாங்க? அப்படி ஒரு அசம்பாவிதம் நடக்க கூடாது. ஆனா நடந்துச்சுன்னா உடனே என்ன சொல்லுவாங்க? திமுக அரசு தான் காரணம், இவங்க ஒழுங்கா ஏற்பாடு செய்யல அப்படின்னு பேசுவாங்களா இல்லையா? அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இந்த நிமிஷம் வரைக்கும் யூபி அரசாங்கத்தையோ யோகி ஆதித்யநாத்தையோ ஒரு கேள்வியோ ஒரு விளக்கமோ கேட்டிருக்கீங்களா? எல்லாத்தையும் அப்படியே தொடச்சு விட்டுட்டு போக வேண்டியது. இன்னைக்கு இந்தியால மசருக்கு இருக்கிற மதிப்பு கூட மனுஷன் உசுருக்கு இல்ல அப்படிங்கறதுதான் இன்னைக்கு உண்மை. இப்படிப்பட்ட ஒரு ஒன்றிய அரச மக்களுடைய நலனை பத்தியோ மக்களுடைய உயிரை பத்தியோ கவலையே படாத ஒரு அரசு நேத்து வந்து மதுரையில கொக்கரிச்சிட்டு போகுது. 2024 நாங்க ஆட்சி அமைப்போம். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா யோசிச்சு ஓட்டு போடுங்க.
இப்படிப்பட்ட அரக்கர்களிடம் நம்ம ஆட்சியை ஒப்படைக்கணுமா அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். ஜூன் 14 திருச்சியில் மதச்சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அழைக்கிறார். மதம் மக்களுக்கானது, அரசுக்கானதல்ல.